கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 9 வீடுகளில் கொள்ளையடிக்க முயன்ற கும்பல் பயங்கர ஆயுதங்களை வைத்து பொதுமக்களை அச்சுறுத்தி மரண பயத்தை காட்டியுள்ளனர். நள்ளிரவில் திட்டமிட்டு கொள்ளையடிக்க ஊருக்குள் புகுந்தவர்கள் போலீஸ் வேட்டையில் சிக்குவார்களா? அடுத்தடுத்து 8 வீடுகளில் கொள்ளை முயற்சி. 9வது வீட்டில் 8 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை லவுட்டிய கும்பல். நெடுஞ்சாலை ஓர குடியிருப்புகளை குறிவைத்து ஆயுதங்களுடன் புகுந்து அச்சுறுத்திய கொள்ளையர்கள் யார்? நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த இறையூர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். சம்பவத்தன்று இப்பகுதியில் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர்கள் முத்துரங்கன், சத்யநாராயணன், ஐயப்பன் உள்ளிட்ட 8 பேரின் வீடுகளில் அடுத்தடுத்து கொள்ளையடிக்க முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்கள் இருந்ததால் கொள்ளை முயற்சி தோல்வியில் முடிய வெறும் கையோடு திரும்ப விருப்பமில்லாமல் தொடர் நோட்டமிட்டலில் விடிய ஈடுபட்டுள்ளனர். அதில் மாநில நெடுஞ்சாலை ஓரமாக உள்ள 9வது வீடான ரெங்கநாதன் வீட்டில் புகுந்து 8 சவரன் நகைகள், 16,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தப்பினர். கொள்ளையர்களை நேரில் பார்த்தவர்கள் கூறும்போது கையில் அரிவாளுடன் ஏரியாவில் சுற்றித் திரிந்ததாக கூறினர். இச்சம்பவம் தொடர்பாக பெண்ணாடம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து கொள்ளையர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆட்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் மற்றும் காவல் நிலையத்திலிருந்து தொலைவாக இருக்கும் நெடுஞ்சாலை ஏரியாவை குறிவைத்து கொள்ளையடித்துள்ளனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு இதே போலத்தான் கொத்தட்டை கிராமத்திலும் மர்ம நபர்கள் சிலர் கொள்ளையடிக்க முயன்றனர். அதே கும்பல்தான் தற்போது இறையூரிலும் கைவரிசை காட்டியிருப்பார்கள் என சந்தேகம் எழுந்துள்ளது. அது தொடர்பாக தடயவியல் வல்லுநர்களின் உதவியுடன் கைரேகை பதிவுகளை சேகரித்து விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். அதில் முக்கிய துப்பு கிடைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில் கொள்ளையர்கள் விரைவில் சிக்குவார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.